ஆதரவளித்து சுமார் 15,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏன்பா பட்டப்பகல்ல பச்சை பொய்ய பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா? இதற்கு முன்பாக இந்த பச்சை பொய்யோட அர்த்தம் நமக்கு என்னன்னு தெரியாது. இப்பதான் முதல் முறையாக பார்க்கிறோம். இப்பேற்பட்ட பச்சை பொய்ய ஒரு மிக முக்கியமான ஒரு தொழில்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லலாமாங்க? அடுக்குமா இந்த தமிழ்நாட்டுக்கு எப்படிங்க வாய்க்கூசாம இவ்வளவு பெரிய பொய்ய பேச முடியுது? அவங்க சொன்ன அந்த HD ஹுண்டாய் கொரியா நிறுவனம் கப்பல் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட அந்த முதலீட்டை ஈர்த்தது தாவேகா அரசு கிடையாது. 2025 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்றுதான் பாருங்க இந்த முதலீடு சம்பந்தப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுகிறது. 2025 டிசம்பர் மாதத்துல விஜய் அவர்களா முதல்வராக இருந்தாரு. தாவேகா அரசு ஆட்சியில் இருந்தாங்க. விசு அவர்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் 3 ரோடு இருக்கிற இடத்துல எப்படி 4 ரோட மடக்கி பந்தல் போட்ட மாதிரி பொய் பேசுறாங்களோ அதை விட கேவலமான மோசமான மட்டமான பொய்ங்க. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்த இந்த முதலீட்டிற்கும் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் தாவேகாவுக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை ஆதாரபூர்வமா விளக்கணும் இல்லீங்களா? இப்போ இதே HD ஹுண்டாய் குறித்த விஷயத்தை சட்டமன்றத்தில் பதிவு பண்ண முடியுமா? பதிவு பண்ண முடியாது. ஆதாரத்தை எடுத்து போடணும். அங்க பேசின கையோட பாருங்க ஆதாரம் வெளியே வந்து விழுந்துரும். எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு சட்டமன்றம், ஆதாரபூர்வமாக பதில் சொல்லுவேன். நேத்தான் கிடைச்சு இல்லீங்களா? எடுத்து போட வேண்டியதானே? நாங்க 30,000 கோடிக்கு மேல முதலீட்டை எடுத்து வந்தோம், வந்த 30 நாள்லன்ட்டு ஏன் எடுத்து போடலங்க? அடுத்த பொய் L&T. முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து எங்க தாவேகா அரசு தான் பாருங்க L&T டேட்டா சென்டர் உள்ள கொண்டு வந்திருக்கோம். அதன் மூலமாக முதலீட்டை இழுத்திருக்கோம், வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கோம் அப்படின்றாங்க. எப்படிங்க? மறுபடியும் சொல்றோம், இந்த மாதிரி அக்கிரம அநியாயத்துக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்ல, பெரிய வார்த்தை, மனசாட்சியெல்லாம் வேண்டாங்க. கொஞ்சமாவது ஒரு நியாய தர்மம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய பேச முடியுது? விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்துல, இன்டர்நெட் பெரிய அளவுல வளர்ந்து நிக்கிற காலத்துல, இது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் பொதுவெளியிலேயே கொட்டி இருக்கிற இந்த காலத்துல கூட இப்படி ஒரு பொய்ய பேச முடியுதுன்னு சொன்னா உண்மையிலேயே இவர்களின் மனதைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். பாராட்டலாம். அதற்கென்று ஒரு தனி காணொலி பதிவு பண்ணி இவர்களின் மனதைரியத்தை பொய்க்காக பாராட்டலாம், தப்பு கிடையாது. இந்த L&T டேட்டா சென்டர் இவங்கள கொண்டு வந்தாங்க. இந்த L&T டேட்டா சென்டர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இந்த முதலீடு சம்பந்தமாக 2021ஆம் ஆண்டில் பேசப்பட்டு 2023, 24 நினைக்கிறோம். எங்களது நினைவுகள் சரியாக இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பா 2023, 24 புரிந்துணர்வு ஒப்பந்தம் பகிரப்பட்டு 2025, 26 இந்த ஆண்டிற்குள் செயலாக்கத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தம். போற போக்குல இவங்க ஒட்டுமொத்தமா அடிச்சு விட்டு போற பொய் மாலாம் நம்ம அடிச்சு விட முடியாதுங்க. பொது வெளியில மக்கள் பார்த்துனுக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியாதுங்க நம்ம வாய் கூசாம பொய் பேசுறோமே என்ன நினைப்பாங்கன்ட்டு. பொய்ய பேசிதான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த உண்மை ஒரு ஓரமாகட்டும். இருந்தாலும் நம்ம பேசும்போது பொய் பேச முடியாது. ஆதாரம் இருக்கு. ஆனா வந்த கையோட பாத்தீங்களாங்க, எல்லாரும் பாத்தீங்களாங்க, HD ஹுண்டாய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாரும் எங்க அண்ணாவை வந்து மீட் பண்றாங்க. L&T டேட்டா சென்டர் சம்பந்தப்பட்ட முதலீடு குறித்த அதிகாரிகள் எங்க அண்ணா வந்து மீட் பண்றாங்க. அப்போ எங்க அண்ணா வந்ததற்கு பிறகுதான் இந்த முதலீடுகள் எல்லாம் உள்ள வந்ததுன்ட்டு கொஞ்சம் கூட வாய் கூசாம பொய் பேசுறாங்க. இப்படி வாய்க்கு வந்த பொய்ய ஏராளமா மேடையில பாருங்க கைத்தட்டல் வாங்குவதற்காக இவங்க கூட்டத்தை ஏமாத்தத்துக்கு என்ன வேணா அடிச்சு விடலாம். ஆனா சட்டமன்றத்தில் அப்படி பதிவு பண்ண முடியாது. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம தான் பொறுப்பு. ஆதாரத்தை எடுத்து போடணும். இல்லன்னா எதிர்க்க இருக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை எடுத்து போட்டுருவாங்க. ஏன் நேற்றைய தினம் ஐயோ நான் பேசலான்னு ஆனா பேச முடியலையே, வழக்கம் போல அவங்க ஒரு வரியில குற்றச்சாட்டை எடுத்து வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. அதனால நான் வந்து பிரஸ் மீட்டை உருட்டுறேன்றாங்க இல்லீங்களா? சரி, பிரஸ் மீட்லயாவது ஆதாரத்தை எடுத்து போட்டு உருட்டுங்க. இல்லங்க, நீங்க சொல்றீங்க 25 நிறுவனங்கள் வெளியே போயிடுச்சுன்னு சொல்லி இதற்கு முந்தைய ஆட்சியில் அது சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை எடுத்து போடுங்கன்னு சொன்னா என்ன ஆதாரம்? அதான் இருக்கு, கொடுத்துட்டேனே. என்ன ஆதாரங்க? ராயல் என்ஃபீல்டு கிட்ட பேசுறீங்களா? இல்லங்க, ராயல் என்ஃபீல்டு நீங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளியே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இருக்கட்டுங்க, ராயல் என்ஃபீல்டுக்கு போன் போட்டு தரேன், பேசுறீங்களா? வடிவேல் காமெடி வரும் இல்லீங்களா? பின் லேடருக்கு போன் போட்டுறேன், பேசுறீங்களா? ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசுறீங்களா? இல்ல, நான் சொல்றேன் இதுதான். நாங்க ஏதோ யார்கிட்டயுமே பேசாத மாதிரியும் நீங்க கேக்குற கேள்விகள் வந்து, அதாவது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, ஆதாரத்தோட பேசுறவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கறத என்னால ஏத்துக்க முடியல. நான் சொல்லிட்டேனே, ராயல் என்ஃபீல்டு கிட்ட நாங்க பேசணும்னு சொல்லிட்டு. இதுல வேற பாருங்க, ஏங்க என்னங்க எதுவுமே வரலன்றீங்க. அந்த ரீல் ஒண்ணு போதும். அந்த ரீல் ஒண்ணு போதாதா? அந்த ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. எந்த ரீல்ஸுங்க? ஏற்கனவே அமலில் இருந்ததை மீண்டும் இன்னொரு முறை அமலில் படுத்தினார்னு சொல்லுவாங்க இல்லீங்களா? அந்த ரீல்ஸ் வரிசையில்